இப்போ நம்ம பார்க்க போறது வந்து எத பத்தினா, ஹாம்லெட்ங்கிற படத்த பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். ஹாம்லெட் வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான ஆஸ்கர் வாங்குச்சு. ஸோ, அதுக்காக மட்டுமே நம்ம இத பார்க்கல. இந்த படத்துல ஒரு சில முக்கியமான சீன்ஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ, அந்த சீன பத்தின பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த வீடியோ. எந்தெந்த சீனுன்னு பார்த்தா, ஆர்ஃபஸ் அண்ட் எரிடியூஸ்டு அந்த ஒரு சீன், அந்த ஒரு மிமிக் படத்துல எந்த மாரி குடுத்துருக்கு. அதே மாரி கிளைமாக்ஸ்ல வர அந்த ப்ளே எதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ, என்ன ஒரு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதே மாரி இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெரி ஃபர்ஸ்ட் சீன் ஆஃப் த ஃபிலிம் ஆக்னஸ் உடைய அந்த ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது பார்க்கும்போது ஆர்ஃபஸ் அண்ட் எரிடியஸ் அந்த சீன் வந்து இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னா இது ஒரு வில்லியம் ஷேக்ஸ்பியரோட அது ஒரு கதை தான். அது ஆர்ஃபஸ்ங்கிற ஒரு இசைக்கலைஞன், அவருடைய மனைவி தான் எரிடியஸ். எரிடியஸ் இறந்து போயிடுறாங்க. ஸோ என்ன காரணம்னு தெரியாமல் அவனும் என்ன பண்ணுறான், அவங்களை தேடி அண்டர் வேர்ல்டு, அதாவது செத்த உடனே எங்கே போவாங்க அந்த இடத்துக்கு அவனும் போய் அவனுடைய மியூசிக்கை கேட்டு அந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே நீ நல்லா உன்னோட மியூசிக் எனக்கு பிடிச்சிருக்கு, நானாக ஒரு கண்டிஷனோட நான் உன்னுடைய மனைவி அவங்க கூட அனுப்புகிறேன். என்னென்னா நீ முன்னாடி போ, அவங்க பின்னாடி வருவாங்க. ஆனால் நீ திரும்பி பார்த்தேன்னு வையன் போகிறதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு போகிறதுக்குள்ளே அவங்க வந்து உனக்கு கிடைக்க மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பான். அந்த இடத்துல என்ன ஆகுனா, போக போக அவனுடைய கால் தடம் வந்து இவனுக்கு கேட்காது. எதுவுமே வர மாதிரி எந்த சிம்டமும் இவனுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுவான், எண்டிங்கில் க்யூரியாசிட்டியில் என்னென்னா, அந்த டோர் கிட்டே போகும்போது வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னா, திரும்பி பார்த்துருவான். திரும்பி பார்த்த உடனே அவள் பின்னாடி தான் இருந்திருப்பா. ஸோ ஷி வாஸ் கான். அவள் உள்ளே மாட்டிக்குவா. ஸோ அந்த இடத்துல வந்து அவன் திரும்ப வந்துடுவான். இந்த மாதிரி ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கும். அது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் 2 பேரும் கல்யாணம் ஆகி யாருக்குன்னா ஆக்னஸ்க்கும் வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கும் அனா ஹாத்வே தான் ஆக்னஸ். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ்க்கும் கல்யாணம் ஆயிரும். அந்த டைமில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து இந்த கதையை ஆக்னஸ் கிட்ட சொல்லுவான். ஆக்னஸ் கிட்ட சொல்லும்போது ஒரு சில டைம் வந்து ஆக்னஸ் வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்பா. என்னன்ட்டு இன்சிஸ்ட் பண்ணுவா. எப்படின்னா என்னை பாருங்கிற மாதிரி அவளுமே அதை ட்ரை பண்ணி பார்ப்பா. ஸோ அந்த இடத்துல அவள் சொல்லுவா என்னன்ட்டு, நீ இந்த மாதிரி நான் இருக்கனா இல்லையான்ற, நான் போயிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு அதே தயக்கத்தோடு நீ என்னை திரும்பி பார்க்காத, தைரியமாக திரும்பி பாரு, நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த சொல்லிடுவா. அதே மாதிரி 2 இடத்துல அது நடக்கும். ஒன்று இந்த இடத்துல. ஸோ இந்த சீன் வந்து க்ரீக் மெத்தாலஜியை பேஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த வில்லியம் ஷேக்ஸ்பியரோட அந்த ஒரு க்ரீக் மெத்தாலஜியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சீன். ஸோ இது ஆப்வியஸ்லி வில்லியம் ஷேக்ஸ்பியரோட அந்த ஒரு கதை தான். ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி மட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாகவே சொல்லலை. வில்லியம் ஷேக்ஸ்பியரோட என்டையர் லைஃப் ஜேர்னி அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அவங்க ஒய்ஃப், அவங்க குழந்தைகள், அவங்க எந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். கிளைமாக்ஸ் ப்ளே என்னென்னா, ஹாம்லெட்டுங்கிற இவங்களுக்கு ஒரு 3 பசங்க இருப்பாங்க. ஹாம்லெட், ஜூலியட். ஹாம்லெட் வந்து உடம்புக்கு பிரச்சனை வந்து இறந்துருவான். ஸோ அவன் ஒரு சின்ன பையன். அந்த டைமில் என்ன ஆகுன்னா, அவங்க அப்பா வந்து வெர்பலி பேரலைஸ்ட் பை கிரீஃப், அதாவது அந்த ஒரு துக்கத்தாலே அந்த வாய் அடைச்சி போய் எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு நிலைக்கு போயிடுவார். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவார்னா, அவர் நிறைய ரைட்டர். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் ரைட். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் பையனை பற்றி ஒரு நாடகம் எழுதலாம், லண்டனில் அந்த ப்ளேவை நடத்த பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இதான் படத்தோட கிளைமேக்ஸ். ஹாம்லெட்டுங்கிறது தான் அவங்க பையனோட பேர். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாம்லெட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மாற்றி பண்ணுவாங்க. அது வந்து ஆக்னஸ்க்கு பிடிக்காது. என்னென்னா தான் பையனை வேறு விதமாக போர்ட்ரே பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அவளுக்கு அது பிடிக்கவும் இல்லை, என் பையனை பற்றி யாரும் பேசக்கூடாது. ஸோ வந்து என்ன பண்ணுவான்னா, கன்ஃபரன்ட் பண்ணுறதுக்காக, எதிர்கொள்கிறதுக்காக போவாள். யாரன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரை இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்றத தடுக்கிறதுக்காக அவள் போயிருப்பாள். ஆனால் அந்த பிளேயை அவள் பார்த்துருவா ஸ்டார்டிங்லேருந்து. என்னென்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் என்ன பண்ணுவார்னா, டெத்தாக அந்த அவங்க பையனை எடுத்துகிட்டு போனால் அந்த ஒரு டெத்தாக ப்ளே பண்ணியிருப்பார். ஆனால் அந்த ஆட்கொள்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ அவங்க பையன் எதனால் செத்தான்னா, ஃபீவர் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருப்பாங்க. லைக் ஃபீவர் மாதிரி ஒரு டிசீஸ் வந்து இறந்துட்டான். இந்த எடுத்துகிட்டு போன அந்த டெத்தாக தான் அவனுடைய வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்பா வந்து அந்த இடத்துல அவர் தன்னை ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ இந்த இடத்துல ஹாம்லெட் மாதிரியே இருக்கிற சிமிலராக இருக்கிற ஒரு பையன் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தால் எப்படி இருப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டத்தில் இருக்கிற ஒரு பையன் தான் ஹாம்லெட்டுங்கிற அந்த ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருப்பான். ஸோ அந்த இடத்துல அந்த ப்ளே எந்த மாதிரி இருக்குன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வந்து ஆக்னஸ் வந்து இது எப்படியும் அவங்க கேவலமாக தான் பண்ண போகிறாங்க, ஐ மீன் என் பையனுடைய பேரை தான் கெடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அது அப்படி இருக்காது. அது வந்து ஒரு உன்னதமாக இருக்கும், ஐ மீன் ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா, கிளைமேக்ஸில் அவங்க பையன் இறக்கும்போது அப்படின்னு கை இப்படி நீட்டுவான். அந்த இடத்துல ஆக்னஸ் வந்து தன்னை அறியாமலே அந்த கையை கொடுப்பா. ஸோ இதுக்காக அதே மாதிரி பின்னாடி இருக்கிற அந்த ஆடியன்ஸுமே அதே மிமிக் பண்ணுவாங்க. இவ பண்ணுறதே அதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவனுடைய டெத் வந்து வெறுமனுக்கே ஒரு சின்ன ஒரு டெத்தாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த டிசீஸ் வந்து இருந்தான் அப்படிங்கிற இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் வேறு மாதிரி காட்டலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயில் அவங்க அப்பா இறங்கியிருப்பார். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க. இது என்னென்னா, இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த வில்லியம் ஷேக்ஸ்பியரோட அந்த ஒரு கதை, ஆர்ஃபஸ் அண்ட் எரிடியூஸோட கதை. அதில் என்னென்னா, அவன் அந்த ஒரு
அந்த ஒரு உலகத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணை மீட்டு கொண்டு வர பார்ப்பான். ஸோ அந்த இடத்துல அவன் அந்த விதியை மீறினதால் ஸோ திரும்ப அவங்க போயிடுவாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா இங்கே என்ன ட்ரை பண்ணியிருப்பாருன்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர் வந்து திரும்ப அந்த ரீலீவ் பண்ண வச்சுருப்பார் அவங்க பையனை. ஸோ ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்து திரும்ப அவனுக்கு உயிர் கொடுத்து, இதே இடத்துல அந்த டெத்துமே அவனுக்கு திரும்பவுமே நடக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப கொண்டு வந்துமே ஸோ அது ஒரு பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த படம் எண்டிங்கில் வந்து ஒரு ட்ராஜிக் எண்டிங்காக தான் இருக்கும். அந்த பையன் இறந்தது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல ஆக்னஸா ஜெசி பர்க்லி தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஷி வாஸ் அ ஃபண்டாஸ்டிக். அதே மாதிரி பால் மெஸ்கல் தான் வில்லியம் ஷேக்ஸ்பியராக ஆக்ட். ஸோ ஹாம்லெட் 2025 இந்த படம் வந்து ஓவராலாக எதை பற்றினா ஒரு ட்ராஜடி பற்றி பேசுகிற படம். ஒரு குழந்தை, ஒரு ஹாம்லெட்டுங்கிற ஒரு பையன் இறந்துட்டான். ஸோ அவனை பற்றின ஒரு படம் தான் இது. எந்த மாதிரி ஒரு துயரத்துக்கு ஆளாகிறாங்க அந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை பேசுகிற ஒரு படமாக இருக்கும். ஸோ த மூவிஸ் அவைலபிள் ஆன Amazon Prime. இஃப் யூ நாட் வாட்ச் கோ அண்ட் வாட்ச். இந்த படம் வந்து Amazon Primeல இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.